சிஎஸ்கேல சாம்சனும், ஆர்ஆர்ல ஜடேஜாவும். இது நடக்குமா? நடக்காதா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் பிடிச்சு ஹாய் ஃப்ரம் பாலா. 7 ரீசனோட இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். மறுபடியும் 7 அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரைட். 7 காரணங்கள் இருக்குது. 7 விஷயங்கள் இருக்கு இத சுத்தி. அத புரிஞ்சுக்கிட்டோம்னா இது சூப்பரா புரியும். இது நடக்குமா? நடக்காதா? சாம்சன் சிஎஸ்கேல வந்து சேருவாரா? இல்லையா? ஜடேஜா ஏன் வெளிய போறாரு? இவங்கள ஏன் விடலாம்னு சிஎஸ்கே முடிவெடுக்குறாங்க? முதல்ல சாம்சன் எதுக்கு சிஎஸ்கே இவ்ளோ வந்து புடியா நிக்குது? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட். ஓகே. சோ இதுல நம்ம பார்க்க போற அந்த 7 ரீசன்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே இஸ் லுக்கிங் ஃபார் அ மச் ஸ்ட்ராங்கர் கேப்டன். அதாவது சிஎஸ்கே இப்போ இருக்கிற ருத்ராஜ் கெய்க்வாடை விட எனக்கு இன்னொரு பெட்டர் கேப்டன் வேண்டும் என நினைக்கிறது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா போற சாம்சனை எதுக்கு என் டீமுக்கு வா என் டீமுக்கு வான்னு சிஎஸ்கே கூப்பிடணும். உங்ககிட்ட ஏற்கனவே தோனி இருக்கிறாரு. உங்களுடைய ஆக்சுவல் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடு. ஸ்டாண்டிங் கேப்டனா ஒரு முறையும் உங்களுடைய கேப்டன்சி ஐடியா ஃபெயில் ஆகும் போதெல்லாம் தோனி வராரு. அப்ப எதுக்குடா இது அப்படின்னா, நான் சொன்னதுதான். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய கேப்டன்சி ஐடியா தோனிக்கு அப்புறமா ஃபெயில் ஆயிட்டே இருக்கு. சோ ஜடேஜாவை கொண்டு வந்தீங்க, பாதியிலே நிறுத்திட்டு திரும்ப தோனி வர மாதிரி ஆச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட கொண்டு வந்தீங்க, திரும்பவும் தோனி வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்ஜுரி. ஏதோ ஒரு காரணத்தினால 22ல இருந்து ஆரம்பிச்சு 23, 24, 25ன்னு இந்த 4 வருஷத்துல தோனியோட கேப்டன்சி இல்லாம ஒண்ணு லாஸ் ஆகுது. இல்ல அப்படின்னா தோனியோட கேப்டன்சி திரும்ப வர மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருது. சோ இந்த பிரச்சனை இருக்குதுல்ல. அப்ப என்னமோ யோசிச்சிருக்காங்க சிஎஸ்கே. ரைட்டு. இது வந்து முக்கியமான இன்னொரு விஷயம். இந்த எல்லா டீம்லயும் வந்து ஒரு ஐகானிக் பிளேயர் ஹூ இஸ் பிளேயிங் ஃபார் இந்தியா ரைட் நவுன்னு இருக்குல்ல, அதுக்கு இருக்கிறாங்க. ஒரு இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு பீக்குக்கு போயிட்டாப்ல. இந்தியன் டீம்ல நீங்க என்ன வேணா பாலிடிக்ஸ் பண்ணி எனக்கு எடுக்காம போங்க, நம்பர் 4ல ஆடுங்க, ஆட வைக்காம போங்க. ஆனா இப்ப பஞ்சாப் கிங்ஸ் உடைய ஒரு மிகப்பெரிய பிளேயரா நான் மாறிட்டேன். சர் பஞ்சாப் அப்படின்னு சொல்லி வந்து சர்பஞ்ச் கிங் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்ப எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து கேகேஆருடைய கேப்டனா கப்படிச்சு கொடுத்தாரு. பஞ்சாபோட கேப்டனா ரன்னர்ஸ் அப் ஆனாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஐபிஎல்லின் ஐகானா இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப், அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் எல்லாமே பெருசா கிரியேட் ஆயிடுச்சு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் பிளேயர் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடா அப்படின்னு கேட்டா இல்ல. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்தியன் டீம்ல சிஎஸ்கேவோட கேப்டன் ஆகிற அதே டைம்ல அங்க ஆக ஆரம்பிச்சாரு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இனிமேல இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அந்த ஓபனர் ஸ்லாட்டுக்குள்ள, ஏன்னா இவங்களா நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம்ல இருந்த ருத்ராஜ் இன்னைக்கு அந்த ஆப்ஷன்ல இல்ல. பிகாஸ் அவரா இருக்கட்டும், பிருத்வி ஷாவா இருக்கட்டும், இல்ல இஷான் கிஷானா இருக்கட்டும், பல பேர் அந்த ஸ்லாட்டுக்கு வந்த வீரர்கள். பட் ஆனா இன்னைக்கு அவங்க கிடையாது. பிகாஸ் தே ஆர் ஃபிக்ஸ்டு வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில். இவங்க 2 பேர். அதை விட்டா அபிஷேக் சர்மா அது எல்லாத்துக்கும் மேல இருக்கிறார். யசஸ்வி ஜெய்ஸ்வாலை இவங்க ஜோக்கராக்கி வச்சிருக்கானுங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் எடுக்கணும்னு நம்ம சொல்றோம். பட் அது அடுத்த பக்கம். பட் இவங்க வந்து சுப்மன் கில் அண்ட் இவர் யார் அவரு அபிஷேக் சர்மான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ இதுல நடுவில் வந்து தான் சுப்மன் கில். அதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் தான் இருந்தார். ஸோ இதெல்லாம் தாண்டி ருத்ராஜ் கெய்க்வாட்னால ஒரு ஓப்பனர் மட்டும்தான் இருக்கக்கூடிய அவரால் அந்த ஓப்பனர் ஸ்லாட்டை பிடிக்க முடியுமா? நடுவில் நம்பர் 3 ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. எப்படியாவது நம்பர் 3 முடியுமா? அது அதை விட டஃப்பான ஒரு பொசிஷன் ஆகுது. எஸ்கே ஒய்யா, திலக் வர்மாவா, சுப்மன் கில்லா, சஞ்சு சாம்சனா, யாருடான்ற மாதிரி இருக்கு நம்ம இந்தியன் T20 சைடு. ஸோ அதனால சுப்மன் கில் மாதிரி ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு ஐகானிக் பிளேயரா இந்தியன் டீம்ல இருக்கிற பிளேயர் இங்க இருக்கணும் அப்படின்னா இப்போத்துக்கு ஒண்ணு நீங்க அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ண முடியுமா? முடியாது. எஸ்ஆர்எச் விட மாட்டானுங்க. அப்ப யாரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அட் த சேம் டைம் ஒரு ஐகானிக் பிளேயர் யாரான்னு பார்த்தா இவங்க சஞ்சு சாம்சனை இதுல வந்து டார்கெட் பண்றாங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கேட்க வேண்டிய 2வது கேள்வி என்னன்னா, ஒய் சஞ்சு சாம்சன்? சரிடா, ரைட்ரா, ஓகேடா, நீங்க கேப்டனை மாத்தணும் முடிவு பண்ணிட்டீங்க. அது ஏன் சஞ்சு சாம்சன் அப்படின்னு கேட்டா 2 முக்கியமான காரணங்கள். ஒண்ணு, இப்போத்துக்கு இவங்க இந்த மாதிரி யோசிச்சு பேசாம ருத்ராஜ் கெய்க்வாட் தான் மைண்ட ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி இல்லாம வேற ஆட்களை யோசிப்போமா அப்படின்னு யோசிக்கிற நேரமா பார்த்து கண்ணு முன்னாடி சஞ்சு சாம்சன் வராப்ல. யாரா அந்த பையன் இப்படி போயிட்டு இருக்காப்ல, ஆனா அவர் ட்ரேடிங்ல மத்த டீம் எல்லாம் பேசுறது கூப்பிட்டுருக்காங்க. வருஷம் இங்கே வருஷம் அப்படின்னு நம்மளும் ஒரு போனை போட்டு தம்பி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சன் இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. ஏன்னா என்னடா 31 வயசு ஆகுது, எப்படி வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு இவரால ஒரு கேப்டன்சி 36, 37 வரைக்கும் ஐபிஎல் விளையாடினா கூட போதும். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம கேப்டன்சி ரெடி ஆயிடுச்சு, ஃபிக்ஸ்டு சார்ட்டடு. ஐயோ இது சூப்பரான ஐட்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க கேப்டன்சிங்கிறது உங்களுடைய செல்லிங் மெட்டீரியல், உங்களுடைய ஐகான். மகேந்திர சிங் தோனி இருந்த வரைக்கும் அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த டீம். இன்னைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்க ஃபேஸ் ஆஃப் த டீமா புஷ் பண்ண ட்ரை பண்ணாலுமே அது நடக்கல. ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி, ஒரு சுப்மன் கில் மாதிரி அவர்னால இன்னும் வர முடியல. அதுக்கான டைம் இன்னும் எடுத்துக்குமா சிஎஸ்கே அப்படின்னா, ஏன் நம்ம அதை தாண்டி வேற யோசிக்க கூடாதுன்னு இன்னைக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பிரான்சைசியோடைய மொத்த வேல்யூவா, ஓவராலா நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சு, பினான்சியல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு இந்தியன் டீம் பிளேயரா நம்ம சஞ்சு சாம்சன் போயிடலான்றது இது ஒரு காரணம். 2வது மிக முக்கியமான காரணம் இவங்க சாம்சன் பின்னாடி போறதுக்கு,
மகேந்திர சிங் தோனி போன்ற நிறைய குவாலிட்டிஸை தன்னுள் வச்சிருக்கிறவர் தான் சஞ்சு சாம்சன். அவர் மாதிரி ரொம்ப கூல் அண்ட் காமு, தோத்து போனாலும் டாஸா இருந்தாலும் சரி மேட்சா இருந்தாலும் சரி ஒரு ஸ்மைலை போட்டு வந்துட்டே இருப்பாப்புல தலைவன். அவர்கிட்ட இருக்கக்கூடிய கேப்டன்சில மைனஸ் அது இதுலாம் இருக்கும், அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் சிமிலாரிட்டி பிட்வீன் தோனி அண்ட் சாம்சன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் மாதிரி ரொம்ப கூல் அண்ட் காம் கம்போஸ்ட். இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்மளை லீட் பண்ணா நல்லா இருக்கும். ஸ்டீஃபன் ஃபிளமிங், மகேந்திர சிங் தோனி மாதிரி இவரும் இந்த பேட்டர்னுக்குள்ள உட்காருவாரு. ஒரு அக்ரஸிவ் ஆளு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு, தோனிக்கு, ஃபிளமிங்க்கு செட் ஆகாது. ஒரு காமன் கூல் கம்போஸ். அதனால ருத்ராஜை சூஸ் பண்ணாங்க. அதே லைன்ல தான் இன்னைக்கு சஞ்சு சாம்சன். அப்ப நம்ம ஏன் இவர்கிட்ட போகக்கூடாது, இன்னும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 காரணங்களுக்காக தான் இவங்க வந்து சஞ்சு சாம்சனை சூஸ் பண்றாங்க. இது 2வது. 3வது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சஞ்சு சாம்சனை முதல்லயே ராஜஸ்தான் ராயல்ஸ் வெளியே விடுறாங்க. அவர் ஏன் வெளியே வராரு அப்படின்னா, சஞ்சு சாம்சனை விட ரியான் பராகை அந்த பிரான்சைசியின் கேப்டனாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நபராகவும் அந்த மேனேஜ்மெண்ட் புஷ் பண்றது ஒரு பிரச்சனையாவே இருக்குது. நம்ம போன சீசன்லயே பேசியிருந்தோம், மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது 2025லயே. அப்ப 2025 ஐபிஎல்ல எங்கேயாவது ஒரு கேப் கிடைச்சா போதும், இந்த ரியான் பராக் கேப்டன் ஆக்கிடலாம்னு பாக்குறானுங்க. நமக்கு இன்ஜுரி எது வந்தாலும் ரியான் பராக்ன்றானுங்க. நம்ம நல்லாவே இருந்தாலும் பேசாம ரியான் பராக் வந்துட்டாரு, அவரே கண்டினியூ பண்ணட்டுமே பேசாமன்ற ரேஞ்சுக்கு ஒன்று இருக்கானுங்களே. இது சரியில்லையேன்னு சொல்லி சஞ்சு சாம்சன் தன்னுடைய அந்த வேல்யூவை இந்த டீம் மதிக்கலன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் இந்த ரியான் பராக்ன்றது அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட், அந்த டீம் ஓனருடைய அப்படி லிங்க்ல வரக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரை இவங்க வந்து டார்கெட் பண்றானுங்க. அப்ப நமக்கு இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அங்கதான் இவர் வெளியே வரணும்ன்ற முடிவை முதல் முறையா எடுப்பதற்கான காரணங்கள் அவருக்கு அமையுதுங்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆரம்பத்துல இருந்து. அப்ப இதனால இவர் வெளியே வராருன்றது தான் மேஜர் ரீசன். இது 3வது. 4வதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ள நடந்த இந்த டிரான்சாக்ஷன் டீல்ஸ் பத்தின முன் பேச்சுவார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா, ஆர்ஆர் வந்து சரி ஓகேப்பா நான் உனக்கு வந்துட்டு சஞ்சு சாம்சனை கொடுத்துட்றேன், பட் ஆனா பதிலுக்கு எனக்கு நீ ஜடேஜா ஓகே எடுத்துக்கோங்க, பிளஸ் 10 ரனாவை கொடு. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? 18 கோடி ரூபா பிளேயருக்கு 18 கோடி ரூபா பிளேயரை கொடுக்குறேன், இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? அதெல்லாம் வேணாம்ப்பா, இன்னைக்கு நீ வந்து கேட்கிற இடத்துல இருக்கிற, நான் தான் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன், அப்ப நான் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பிளேயர் வந்துட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட பிரான்சைசி தான் இந்த டீல பேச முடியும். டீல பிளேயரும் பிரான்சைசியும் பேச முடியாது. பிரான்சைசி அண்ட் பிரான்சைசி தான் இந்த டீல பேச முடியும். ஸோ சஞ்சு சாம்சனால இதில் எதுவும் பண்ண முடியாது. அதிகபட்சம் மகேந்திர சிங் தோனி போனை போட்டு என்ன தம்பி வரியா அண்ணா, என்னண்ணே இந்த மாதிரி ட்ரை பண்றீங்கன்னா சொன்னாங்கண்ணே, எனக்கு வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நீங்க பிரான்சைசிட்ட பேசிருங்கண்ணே என்ன ஏதுன்னு, நம்ம நானா டேரக்டா பேசக்கூடாதுன்னே பிரச்சனையாக போயிருங்க, இல்லீகல்னு அதான் நீங்க பாத்துக்கன்ட்டு தம்பி போன் வச்சிருப்பாப்ல. தோனி பேசியிருப்பாரு சொல்ல வரல, சொல்றேன். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆர்ஆர் சஞ்சு சாம்சன்ட்ட ஆஃப் த ரெக்கார்டு கால்ஸ் எப்பவுமே போகுங்க. பல பிரான்சைசி எல்லாம் பேசுவாங்க, நான் ஒன்னு எடுத்துடலான் இருக்கேன் அப்படி இப்படி இதெல்லாம் போகும். லீகலா இது வெளியே பேச மாட்டாங்க பெருசா. சோ அப்படி அன்அபிஷியலான போன் கால்ஸ் நிறைய பேக் எண்ட்ல போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ சஞ்சு சாம்சனை கொடுக்கறதுக்கு பதிலா நீ இந்த 2 பிளேயரை கொடுங்க, இந்த பிரான்சைசி டிமாண்ட் பண்ணுதீங்க, கொடுக்குற இடத்துல இருக்கிற நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு. சரி கொடுக்க மாட்டியா, சரி சிவம் டூபேவை கொடு. என்ன பேசுற நீ? சரி கொடுக்க மாட்டியா, ரைட் ஓகே, டெவால்ட் பிரவிஸை கொடு. இவர் ஜடேஜா மட்டும் இல்லாம இன்னொரு பிளேயரா இதெல்லாம் இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிறாங்க. அப்புறம் தான் இந்த சாம் கரன் பேச்சு ரொம்ப ஹெவியா அடிபட்டு இருக்குது. மத்ததை கொடுக்கறதுக்கு சிஎஸ்கே வந்து யோசிக்கலையாமா, கொடுக்கணும்ன்ற எண்ணமே வரலையா. சாம் கரன் உடனே சரி பேசாம கொடுத்துடலாமா இந்த 2 பிளேயரையும் இவங்க ஓரளவு கன்சிடர் பண்ணது இந்த சாம் கரன் பத்தி தான். அப்ப இந்த 3 வீரர்கள்ட்டையும் பேசப்பட்டிருக்குது 2 பிரான்சைசி தரப்புல இருந்து. சிஎஸ்கே வந்துட்டு இவங்க 2 பேர்ட்டையும் பேசிருக்காங்க, ஜடேஜா அண்ட் சாம் கரன். ஆர்ஆர் வந்துட்டு சாம்சன் கிட்ட பேசி இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஜடேஜா, சாம்சன் அண்ட் சாம் கரன் கிட்ட பேசப்பட்ட 2 பிரான்சைஸியும் எல்லாம் இது பண்ணி லெட்டரை வந்து கவர்னிங் கவுன்சில் ஆஃப் ஐபிஎல் கொடுத்துருக்காங்க. ஐயா இந்த மாதிரி வந்து எங்களோட இந்த 2 பிளேயர் அந்த ஒரு பிளேயர் இது பண்ணலான்ற மாதிரி டீல் பேசிக்கிட்டு இருக்கோமே, இதான் விஷயம். பிளேயர்ஸுடைய கன்சென்ட்டை கேட்டு என்னன்றதை முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருந்திருக்கு. பட் ஆனா சொல்லப்படுவது என்னவென்றால் சிஎஸ்கேக்கு 1-1 போட்டுக்கலாம், இந்த 2 பிளேயர்லாம் கொடுக்குறது அநியாயம், நீ ரொம்ப பண்ற பாத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்க இன்னுமே இருக்கிறதாக சொல்லப்படுது. பட் இன்னொரு சமயத்துல சிஎஸ்கே இருவரையும் கொடுப்பதற்கு கூட ரெடியாகத்தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. எது நிஜங்கிறது நமக்கு இன்னும் தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட டீல் அண்ட் சிஎஸ்கே சைட்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஆர் அக்செப்ட் பண்ணலாம்னு கன்சிடர் பண்ற டீல்ஸ்லாம் இதெல்லாம் தான் நடந்த விஷயங்கள். ஸோ இது வந்து ஒரு பக்கம் போகுது. 5வது விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சரிங்க எல்லாம் ரைட்டு, சிஎஸ்கே எதுக்கு ஜடேஜாவை விட்டு கொடுக்க இப்படி தயாரா இருக்குது? ஜடேஜா வந்து சிஎஸ்கேவின் லீடிங் விக்கெட் டேக்கர். இப்போ ஜடேஜா வந்து இந்தியன் டீமுடைய பெஸ்ட் ஆல்ரவுண்டர், வேர்ல்டுல நம்பர் 1 ஆல்ரவுண்டர். இன்னைக்கு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் யாருப்பா இன்னைக்கு நம்பர் 1 கேட்டீங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரு, சகிப் அல் ஹசனுடைய அந்த இதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இப்ப யாரா இந்த உலகத்துல இப்போ நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா
அந்த ஸ்டேஜ்ல மேல நிக்கிற இடத்துக்கு வந்துட்டாப்ல. இன்னைக்கு வந்து நம்பர் 1 அடிச்சுக்க இவருக்குன்னு யாருமே கிடையாதுன்னு ஒரு போட்டியே இல்லாத ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு இவர்தான். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங்னு எல்லாமே பண்ணக்கூடிய இவரை ஏன்டா சிஎஸ்கே விடுறதுக்கு ரெடியா இருக்குது அப்படின்னு கேட்டா, சிஎஸ்கே இஸ் ரெடி டு இவால்வ். அதாவது வந்து இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. அவர் வந்து லோவர் மிடில் ஆர்டர்ல விளையாடும்போது நம்பர் 6 நம்பர் 7 வந்து விளையாடும்போது இந்த லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல எல்லாம் இவர் வந்தாலும் இந்த யார்கரை போட்டா யார்கரை டிக் பண்ணி அடிக்க முடியல. மெகா ஹிட் 6 அடிக்க முடியல. ஸ்ட்ரைக் ரேட் 120 135 தடுமாறுறாரு. கன்வெர்ட் பண்ணி வந்து இந்த 2s ஃபோர்ஸாவோ 4s 6ஆவோ மாத்திர அந்த ஹார்ட் ஹிட்டிங் கெப்பாசிட்டி உடைய ஆளா இவர் இல்ல. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அங்கங்க லூஸ் பால் வந்து அடிச்சிருவாருன்ற ஒரு பிளேயரா இருக்கிறனால இவர்னால வந்து ஒரு பினிஷர் ரோல சரியா தோனியோட சேர்ந்து பண்ண முடியல. தோனியே ஏற்கனவே 44 வயதில் இருக்கக்கூடியவர் இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் பவுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டி போட கஷ்டப்படுறாரு. சில 24 சீசன்ல செம்மையா விளாட்னா 2025 சீசன்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனா இருக்கும்போது ஜடேஜாவும் அதே கேட்டகரியில வரனாலதான் இப்ப ஒரு பெரிய யோசனை போய்கிட்டு இருக்குது. அப்ப இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்ஆர் ஏன் ஜடேஜாவை சூஸ் பண்றாங்கன்னா, சரி ஓகே உனக்கு சாம்சன் வேணும், பட் ஆனா என்னோட பெஸ்ட் பொட்டன்ஷியலா உன் டீமை நான் பாக்குறது சிவம் டூபேவையோ இல்ல வந்துட்டு விஜய் சங்கரையோ இல்ல வந்து ராகுல் திரிபாத்தியோ நான் கேட்பேன். உன் பெஸ்ட்டை கொடுங்க நான் கேட்பேன். 18 கோடி எவன் இருக்கிறான், அதுல வந்து நான் இவரை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கேட்கறாங்க. ஸோ அதனால அவங்க அவரை டார்கெட் பண்றாங்க. பட் ஆனா சிஎஸ்கே இதை விடுறதுனால வந்து சிஎஸ்கே துரோகம் பண்ணிருச்சு அப்படி இப்படியா நிறைய ஆன்லைன்ல எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சி அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் பிசினஸ். ஒரு பிளேயரும் ஒரு பிரான்ச்சைஸியும் மியூச்சுவலா நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போக மாட்டேன்டான்னு யோசிக்கிறதெல்லாம் ரைட்டு. இப்போ வந்து விராட் கோலி நான் ஆர்சிபி விட்டு போவே மாட்டேன்றாரு. ஆர்சிபியும் வந்து நான் ஏன்டா உன்னை விடணும், நீ வேர்ல்டுல நம்பர் 1 ரிச்சஸ்ட் பிளேயர் அன்னைக்கு விராட் கோலி கமான் ஐ எம் நாட் லீவிங் யூ ஃபார் எவர்னு வச்சு அது மியூச்சுவல், அது வேற. சிஎஸ்கே தோனிக்குள்ள இருக்கிறது மியூச்சுவல். பட் அதை தாண்டி நீங்க இருக்கக்கூடிய செகண்ட் லைன் ஆஃப் பிளேயர்ஸ், தேர்ட் லைன் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாரையுமே நீங்க இமோஷனல் பாண்டோட நீங்க அட்டாச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்ப நம்ம வந்து கேம் விளையாட முடியும்? அப்போ ஒரு ஹாஷ் கால் ஒரு இடத்துல எடுத்து ஆகணும் அப்படின்னா எடுத்து ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல சிஎஸ்கே இன்னைக்கு இருக்கு. இதனாலதான் சிஎஸ்கே வந்துட்டு இவரை விடுறாங்க. பட் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அண்ட் தோனி இவங்கள சொல்லிட்டு இருந்ததுதான் அவங்களுடைய மைண்ட் செட் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத நிறைய விஷயங்கள் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு அட் அ டைம்ல வாய்ப்புகளை கொடுத்தாங்க. அதுக்கான சிச்சுவேஷன் அமையுதுங்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. சிஎஸ்கே இஸ் ரெடி டு இவால்வ். சிஎஸ்கே இஸ் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் கோ அஹெட் அண்ட் சேஞ்ச். அதாவது என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்து கொண்டு மேல் நோக்கி நான் செல்கிறேன், அடுத்த தவறுகளை நான் செய்யாமல் அடுத்தடுத்த இடத்துல நான் நகரணும்னு நினைக்கிறேன் ஒரு டீமா போகுது இன்னைக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப இந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல வந்துட்டு இத்தனை நாளா இந்த டீம் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பே கொடுக்காதாரான்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் ஃபேஸ்னு வரும்போது என்னங்க இவரை விடுறீங்க, என்னங்க அவரை விடுறீங்க, இவர் சூப்பருங்க, அவரை வச்சுக்கலாங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் கன்வர்ஷன் இல்லங்க ஜடேஜா கிட்ட. அவரை விட ஒரு நல்ல பினிஷர் யாராவது இருக்கும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு டெவால் பிரேவிஸ் இருக்கிறாரு, உர்வில் பட்டேல் இருக்கிறாரு, ஒரு ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் இருக்கிறாரு. அந்த பிளேயர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது சிவம் தூபே இருக்கிறாரு. இது மாதிரிலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ அப்ப இப்படி இருக்கும்போது நீங்க சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு அட்டாக்கிங் எப்ப வேணாலும் மாத்தி விளையாடலான்ற மாதிரி ஒரு பேட்டரை மிடில் ஆர்டர்ல கொண்டு வந்துட்டா நல்லா வந்துட்டு இன்னும் டீம் வந்து செம்ம பேலன்ஸ்ட் ஆயிரும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணம். விஜய் சங்கரை வெளியே அனுப்புறோம், ராகுல் திரிபாத்தியை வெளியே அனுப்புறோம், தீபக் குடா வெளியே அனுப்புறோம். மிடில் ஆர்டர் நம்ம நம்பி வாங்கின 3 பேரும் போச்சு. அப்ப யாரதான் நம்ம இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டரா உள்ள வச்சுக்கிறது? உள்ள வந்து ஆயுஷ் மாத்திரை ஓப்பனரை விடுங்க, இல்ல உர்வில் பட்டேல் போன்ற யங்ஸ்டரை விடுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டர் ஒருத்தர் மிடில் ஆர்டர்ல எனக்கு இருக்கணும்பா. இந்த பையன் சொதப்பி கேவலமாலாம் போக மாட்டான் அப்படின்னு நம்புற ஒரு வீரர் யாருன்னா ஒரு மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்டர் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு கேப்டு இந்தியன் பிளேயராக தான் இவங்க அவரை பார்க்கறாங்க, சஞ்சு சாம்சன். ஸோ இதுதான் சிஎஸ்கே இஸ் ரெடி டு இவால்வ் அண்ட் மூவ் அஹெட் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம முட்டுக்கட்டை போட்டு என்னங்க நம்ம ஜடேஜாங்க எப்படிங்க இப்படிலாம் பேசிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பிசினஸ் ரீதியாக எடுக்கும்போது சில முடிவுகள் எடுத்து தான் ஆகணும். பிரான்ச்சைசி ஜெயிக்கணுமா கூடாது, அதுதான் ஏழாவது நம்ம பார்க்க போற கடைசி விஷயம். அதுதான் பிரான்ச்சைசி முக்கியம், பிரான்ச்சைசிக்கான முடிவு எடுக்கணும். தோனியே வந்து நாளைக்கு சாம்சன் வந்துட்டாரு, அவரை கேப்டன்சியை பார்த்து பாரு, நான் கிளம்பி போய் உட்காந்து அழகா மென்டார் பண்றேன்டா, இதை நான் இதுக்கு அப்புறம் பிளேயிங்ல வந்து என்னடா பண்ண போறேன்னு யோசிச்சாலும் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா அந்த முடிவு அவர் எடுக்கலாம். அவரால் சாம்சன் உள்ள வந்துட்டான் இல்ல ஆர் திஸ் இஸ் லாஸ்ட் இயர். இப்ப ஏழாவது விஷயம் நான் சொன்னது என்ன அப்படின்னா, at any cost if CSK has already decided they want to buy Samson, they will buy Samson. If at any cost Samson has decided he wants to go for CSK, he will come to CSK. ஏன்னு சொல்றேன், ஏன்னா என்னதான் இவங்க ஆசைப்பட்டாலும் அவங்க ஆசைப்பட்டாலும் மற்ற பிரான்ச்சைசிகள்லாம் தன் மீது ஆசை வைத்தாலும் அதெல்லாம் வந்துட்டு பெருசா கண்டுகொள்ளாம ஆர்ஆரே வந்துட்டு சிஎஸ்கேவோட டீல் போட ஏன் ரெடியா இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் டீல் நம்ம பாக்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் எல்லாத்தையும் தாண்டி சிஎஸ்கேல தான் தான் போகணும்னு இவர் முடிவு பண்ணிட்டாருன்னா இவர் வெளியே வந்துருவார்.
ஆர்ஆர் வேணா நீங்க சொல்லலாம், தம்பி நான் இவரை கொடுத்தாதான் அவரை கொடுப்பேன், அவரை கொடுத்தா இவரை கொடுப்பேன்னு வெயிட் பண்ணி பார்ப்பார் சஞ்சு சாம்சன். நான் பெட் கட்டி சொல்றேன், இந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் ட்ரேடிங் மட்டும் ஒருவேளை நடக்கல அப்படின்னா there is an option B where சஞ்சு சாம்சன் will come to the auction. ஆக்ஷன் உட்காந்துருவாப்ல. ஏன்னா அவருக்கு ஆர்ஆரில் இருக்க விருப்பம் இல்லை. ரொம்ப தெளிவாக தெரிகிறது அவருக்கு ஆர்ஆர்ல இருக்க விருப்பம் இல்ல. இவ்வளவு வருஷம் கூட இருந்த பிரான்சைசிங்க ஏங்க அவர் வெளியே போகணும்னு நினைக்கிறாரு? 11 வருஷமா இருக்கிறாருங்க அந்த பிரான்சைசில. ஏன் வெளியே வராரு? அப்ப அவருக்கு எங்கேயோ ஒரு மனக்கசப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அது மாதிரி அவர் வெளியே வராருன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக he will come out and he will sit in the auction. சிஎஸ்கே என்ன பண்ணும் அந்த ஆக்ஷன் வந்துட்டா? ஏய் நான் ரவிச்சந்திரன் அஸ்வின் போயிட்டாப்ல 9.25 கோடி என்கிட்ட இருக்குது. இவரை விட்டுருவேன். அது யாராவது இந்தந்த பிளேயர் நம்ம ஏற்கனவே ரிட்டன்ஷன்ல பேசிப்போம். சிஎஸ்கே எந்தெந்த வீரர்கள்லாம் விடணும். கிட்டத்தட்ட ஒரு 23, 26, 29 கோடி கிட்ட இருக்குது சிஎஸ்கே கிட்ட. அடிச்சு தூள் கிளப்பி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. 27, 28 கோடி போடுறான்டா சஞ்சு சாம்சன் எனக்கு தாண்டா அப்படின்னு அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க சிஎஸ்கேவை? வேற எந்த பிளேயர்ஸ் அவ்வளவு மெகா பிளேயர்ஸ் கீழே இறக்கி விட்டு சஞ்சு சாம்சன் போன்ற ஒருத்தரை வாங்குறதுக்கு அவ்வளவு பர்ஸ் வேல்யூட உள்ள வெயிட்டிங்ல உட்காந்துட்டு இருக்க போகுது. சிஎஸ்கே உட்காந்து சாம்சனை வாங்க முடிவு பண்ணிச்சுன்னா வாங்கிடும். ஸோ இந்த டீல் நடக்கலைன்னா இந்த ட்ரேடிங் பிட்வீன் பிரான்சைசிஸ் செட் ஆகல, இவங்க 2 பிளேயர் தான் வேணும்னு கேட்கறாங்க, சிஎஸ்கே ஒரு பிளேயர் தான் நான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியே இது முட்டி மோதி 15ஆம் தேதி வரைக்கும் இழுதுட்டே போச்சுன்னா சஞ்சு சாம்சன் will come and join the auction. நான் அடிச்சு சொல்றேன் கேளுங்க. ஆக்ஷன் வந்துருவாப்ல, சிஎஸ்கே will go all out for சஞ்சு சாம்சன் and they will buy சஞ்சு சாம்சன். இதுதான் வந்து நடக்க போகுது. இதுல எது நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ட்ரேடிங்கா இல்ல ஆக்ஷன்லயா, எப்படி சாம்சங் சிஎஸ்கே வராங்க. பட் there are 99% of bright chances for Samsung and CSK to join hands togetherன்றதா நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. 99% வாய்ப்புகள் இவர்கள் இருவரும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்மளால இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம், ஆக்ஷன் மூலமாவா இல்ல ட்ரேடிங்லேயேவா சாம்சங் எப்படி வர போறாரு, இல்ல அதுல ஒரு 1% பாசிபிலிட்டி ஆஃப் இவங்க சேர முடியாதுன்ற மாதிரி ஏதாவது நடக்குமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள். ஓகே பாய்.